ஹலோ கைஸ், ரீசெண்டாக அமேசான் ப்ரைமில் நான் பார்த்த படம் தான் மிஸ் யூ. பேரே ரொம்ப அழகாக இருக்குல்ல. யார் ஆக்டர் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சித்தார்த். ஹீரோயின் பேர் எனக்கு தெரியல, அவங்க நியூ ஹீரோயின். இந்த படம் எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ட்ரைலர் கட்ஸ்லாம் ரீல்ஸ் போடுவாங்கள்ல, அதை எனக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த படம் நம்ம பார்க்கலாம் போல், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், நானும் பார்த்துட்டு ஆமாம் இந்த படம் ரிலீஸ் ஆனால் நம்ம பார்க்கலாம், ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தேன். நான் நேற்று வந்துச்சு. சரி ஓகே, இந்த படம் பார்க்கலான்ட்டு பார்த்தேன். சரி படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செம்ம படம் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்காது. இதெல்லாம் ஒரு படமா அப்படியும் சொல்கிற மாதிரி இருக்காது. ஒரு ஆவரேஜ் ஃபிலிம். இன்னொன்று கேட்டிங்கன்னா, பக்கா டீசென்ட் ஃபிலிம். குடும்பத்தோடு பார்க்கலாங்க. ஒரு சாங்கா ஒரு எதுவுமே தப்பாக எதுவுமே எந்த சீனுமே இருக்காது. பக்கா டீசென்ட் ஃபிலிம். இந்த படம் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. என்னென்னா சித்தார்த்துக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அவருக்கு மெமரி லாஸ் ஆகிடுது. இப்போது நடந்த 2 இயர்ஸ் அவருக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு வருது. அப்புறம் அவர் ஊருக்கு வீட்டில் இருக்க பிடிக்கலன்னு ஊருக்கு போவார். அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தரை பார்க்குறாரு. அவர் கூடவே அவர் பெங்களூருக்கு ட்ராவல் ஆகிறாரு. அங்கே அவர் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. ரொம்ப பிடிச்சி போகுது. அவங்க அழகில் மயங்குறாரு. இந்த மாதிரி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்லேயும் சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. நம்மளும் சரி ஓகே இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் என்ன தோணும், சரி ஓகே லவ் பண்ணாங்க ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் தோணும். ஆனால் இதில் என்ன பெரிய ட்விஸ்ட்டுனா, அந்த பொண்ணு தான் அவரோட ஒய்ஃபு. விச் மீன்ஸ் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டுருக்கு. அவர் மெமரி லாஸ் பண்ணார்ல, அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இவங்களுக்கு சொல்லுவாங்க, சித்தார்த்துக்கு சொல்லுவாங்க. அப்போ தான் தெரிய வரும், ஐயோ இவங்க கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு. அதுமாரி அந்த சீன் நல்லாயிருக்கும். அதாவது கல்யாணம் ஆகியிருக்கு, நம்ம யாருக்குமே கெஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் காஃபியை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. காஃபி ஷாப் இந்த ஃபஸ்ட்டே சித்தார்த் ஒரு காஃபி குடிப்பார். அப்படியே அந்த ஸ்மெல்லில் ஒரு மெய்மறந்து போவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படி ஞாபகம் வரும் அப்படின்னு கடைசி சீனில் அதே காஃபி ஷாப்பில் போய்ட்டு காஃபி குடிப்பார். அதே காஃபி குடிப்பார். அப்போது அந்த ஸ்மெல்லு அவருக்கு ஏதோ பண்ணோம். அது அப்படியே எல்லா மெமரியும் கொஞ்சம் கொஞ்சமாக ரீகலெக்ட் ஆகும். ஸோ அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் வர சாங்ஸ் விச் மீன்ஸ் அந்த சின்ன சின்ன போர்ஷன் சாங் வரும்ல, விச் மீன்ஸ் ஹீரோயினை பார்க்கும்போது அவங்க ஆக்டிவிட்டியை லைக் பண்ணும்போது அந்த வர சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். இந்த படத்தில் சித்தார்த் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேரக்டராக ஆகணும் அப்படின்ற ஒரு கனவுல சுற்றிட்டு இருப்பார். அவருக்கு என்ன ஆகுது, மெமரி லாஸ் ஆகிடும்ல, அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சான்ஸ் வரும். கடைசி நிமிஷம் இந்த சான்ஸ் வரும். ஒரு ஃபோன் கால் வரும். இந்த மாதிரி அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரொடியூசர்கிட்ட ஃபோன் வரும். உடனே சித்தார்த்தும் சரிங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் தான் சொல்லுவார், அன்றைக்கி நான் என்ன கதை சொன்னேன் எனக்கே ஞாபகம் இல்லைடா அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்குன்னா, பாஸ்ட்டில் அந்த கதையை அவங்க ஒய்ஃப் கிட்ட சித்தார்த் நரேட் பண்ணியிருப்பான். ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னா, சரி நீ அவளை மீட் பண்ணு, அவள் கரெக்டாக அவள் சொல்லுவா அப்படின்னு சொல்லும்போது போய் மீட் பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா, அந்த காஃபி ஷாப்பு இந்த காஃபி திருப்பி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறது, விச் மீன்ஸ் சித்தார்த்துக்கு எல்லாம் ஞாபகம் வரும். ஸோ அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசி 10 மினிட்ஸ் இந்த படம் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக அப்படியே உம்முனே தான் இருப்பாங்க. அவங்க ஒரு ரியாக்ஷனும் தெரியாது அவங்க ஃபேஸில். கடைசியில் தான் சிரிப்பாங்களே. ஸோ டோட்டலாக சொல்லணும்னா இட்ஸ் a டீசென்ட் ஃபிலிம். தாராளமாக பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் எடுத்துருந்தாங்க. நான் ஆக்சுவலி மிஸ் யூ அப்படின்ற ஒரு டைட்டிலை வச்சு பக்கா லவ் ஃபிலிம் போல் அப்படின்னு நினச்சி நான் ஒரு மைண்ட் செட்டில் உட்காந்தேன். ஆனால் அந்த படம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, சண்டை அடிதடி, கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் பற்றி அந்த இதெல்லாம் பற்றி கொஞ்சம் வரும். ஸோ ஃபுல்லாக நான் ரொமான்டிக் ஃபிலிம் அப்படின்னு நினச்சேன். அப்படி கிடையாது. ஸோ இந்த படம் தாராளமாக பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். நல்ல படம். ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த படம் பார்க்காதவங்க தாராளமாக போய் ஓடிடியில் பாருங்கள். ஆக்சுவலி நிறைய படம் இருக்கும். சில படம் ஸ்டார்டிங் ஒரு 15 மினிட்ஸ் பார்ப்போம். அதுவே பார்க்க முடியாது. அதுக்கு மேலே சுத்தம் தேவையில்லை, ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரதர். ஐயோ சத்தியமாக முடியலங்க. ஸோ இன்னொரு கேட்டகரி மூவி இருக்கும்ல, ஸோ ஒரு நாளில் இந்த படம் முடிச்சிடலாம். ஸோ ஒரு படம் பார்க்குறோம், ஸ்டார்டிங் 10 மினிட்ஸ் பார்க்குறோம், டிஃப்ரெண்ட்டாக போகுது, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாளில் ஒரு படத்தை முடிப்போம்ல, அந்த மாதிரி படம் தான் மிஸ் யூ. ஸோ இந்த படம் பார்க்காதவங்க பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.